ஓமன் துறைமுகத்தில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த கப்பல் மாலுமி நிஷாந்தின் உடலை மீட்டுத் தரக்கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பான தகவல்களை தூத்துக்குடியிலிருந்து வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜனும், மத்திய அரசின் நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக செய்தியாளர் ராஜனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ராஜன், தற்போது நிஷாந்துடைய குடும்பத்தினர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சிருக்காங்க? ஏற்கனவே அவருடைய உடலை மீட்டு வருவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட ஏதாவது அணுக முடிஞ்சதா? அதற்கு என்ன பதில் தெரிவிக்கப்பட்டது? அவருடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? வணக்கம். அதாவது இந்த ஓமன் நாட்டில் கப்பல் மாலுமி உயிரிழந்த சோகம் பெரிய ஒரு சோகமாக தான் நிற்கிறது. அதுவும் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூஸ்புரம் பகுதியில் தான் அவங்க வீட்டு பகுதியில் தான் நம்ம தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே நிஷாந்த் என்பவர் கப்பல் அந்த மாலுமியாக பணியாற்றி வருகிறார். கடந்த 10 மாதத்துக்கு முன்பு தான் ரொமானா மேனேஜ்மெண்ட் கோ லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் சார்பில் செலஸ்டியர் என்ற கப்பலில் ஓமன் நாட்டில் ஆயில் டேங்கர் கப்பலில் தான் பணியாற்றி வந்துகிட்டு இருக்காரு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி ஓமன் நாட்டு துறைமுகத்திற்கு வெளியே நின்றுட்டு இருந்திருக்கு. அவங்களோட கப்பலோட ஓனர் கேப்டனிடம் நீங்கள் இங்கே வேண்டாம், நீங்கள் இங்கேருந்து துபாய் போங்க அப்படின்னு சொல்லி கப்பலோட ஓனர் சொன்னதாகவும் கூறுறாங்க. அதில் கப்பலோட கேப்டன் இல்லை, இப்போதைக்கு அங்கே வார் நடக்கிறதுனால நாங்கள் அங்கே போக முடியாது, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக முடியாது, அதனால் நாங்கள் துறைமுகத்துக்கு வெளியவே நிற்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த கப்பலில் போதுமான சாப்பாடு வசதிகளோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. மேலும் நிஷாந்தோட மனைவி சரவீன் அவங்ககிட்ட பேசியிருக்கும் போது கடந்த 5ஆம் தேதி அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. நல்லா பேசியிருக்காங்க. அதாவது அவங்க நான் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. மேலும் இங்கே சாப்பாடு வசதி சரியில்லை, எனக்கு போதுமான இது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எனர்ஜெட்டிக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி அவங்கள கான்டாக்ட் பண்ணும்போது கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக அவங்களுள்ள சக மாணவிகள் ஃபோன் எடுத்து அவங்க தான் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிஷாந்துக்கு வாமிட்டிங்கும் அது போக ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லைம்மா, அதனால் அவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க கப்பல் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க எந்த ஒரு தகவலும் இவங்களுக்கு தற்போது தெரிவிக்கலை. இவங்க தொடர்பு கொண்டாலும் அவங்களை தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறத அவங்களோட மனைவி ஒரு கருத்தாக எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த சாப்பாடு வசதி எதுவுமே இல்லை, அது போக அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு திருப்பி அதுக்கு அடுத்தாப்புல அந்த வாட்ஸ்அப் குழுவில் இவங்க இறந்ததாக ஒரு பதிவிட்டு ஒரு குரூப்பில் போய்கிருக்கிறத இவங்க பார்த்ததுக்கு அடுத்து திருப்பி மேனேஜ்மெண்ட்டை இவங்க தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்படியும் எந்த ஒரு தகவலுமே இவங்க மேனேஜ்மெண்ட் சார்பில் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. அப்படிங்கிறதுனால இவங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எனது கணவர் இந்த மாதிரி ஓமன் நாட்டு கப்பலில் பணியாற்றிருக்காங்க, இப்போ இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது என்னோட கணவரோட உடலை உடனடியாக மீட்டு தரணும், அவங்க என்ன நடந்ததுங்கிறதையும் உடனடியாக அவங்களுக்கு மேலே விசாரணை என்பதை நடத்தணும், மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எனது கணவரை மீட்டு கொண்டு வரணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வேற நேற்று அவங்க கப்பலில் உள்ள சக மாலுமிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த உடலை பாதுகாக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீசர் கூட இல்லாமல் ஒரு பாக்ஸில் அந்த இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் அடைச்சி அதை சில் பண்ணி அந்த உடலை பாதுகாத்து வச்சிருக்காங்க. நேற்று இரவு தான் ஓமன் நாட்டு அந்த மருத்துவமனைக்கு நிஷாந்தின் உடல் வந்துடுவதாக தற்போது அவங்க உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க எம்பசி கூட தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 20 நாட்கள் என்பது ஆகும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட இறந்து இத்தனை நாள் ஆச்சு, இதுக்கே எந்த ஒரு முடிவு எடுக்கல. உடனடியாக மத்திய மாநில அரசுகளும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தைகள் வேற இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு உரிய நிவாரணம் என்பது கப்பல் நிறுவனத்திடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாகவே வச்சிருக்காங்க. முதல் கட்டமாக அந்த உடலை இங்கே தூத்துக்குடி மண்ணுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கோரிக்கையாகவே இருக்கு. இணைப்பிலே இருங்க ராஜன், நம்ம தொடர்ந்து பேசலாம். டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், இறந்தவருடைய உடல் மேல தண்ணி பாட்டில், குளிர்ந்த தண்ணி பாட்டில வைத்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அவல நிலையை வீடியோவா நம்ம பார்த்தோம். பொதுவாக இது போல வெளிநாடுகளில் சென்று இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களை உடனடியாக அந்த உடலை கொண்டு வருவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? நிஷாந்த் விஷயத்துல ஏன் இவ்வளவு தாமதம்? இது தொடர்பாக யாரையேனும் தொடர்பு கொண்டு பேச முடிந்ததா?
வேதவல்லி, அதாவது தற்போது இந்த அமெரிக்கா ஈரான் போர் பதற்றத்துக்கு மத்தியில தான் இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கின்றது. இது மட்டுமல்லாது வளைகுடா, அந்த ஓமன் வளைகுடா பகுதி, அதே போல ஹார்மோஸ் ஜலசந்தி அந்த பகுதியில் தொடர்ந்து வர்த்தக கப்பல்கள் பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. சமீபத்தில் கூட இது போன்ற அந்த கப்பல்கள் மீது இந்த தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்டிருந்தது. அதில் கூட 3 இந்திய இந்த மாலுமிகள் வந்துட்டு உயிரிழந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற அந்த வணிக ரீதியான கப்பல்கள் செல்லும் பொழுது அதன் மீதான நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் வந்து இந்தியா தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நிஷாந்தினுடைய இந்த சம்பவம் வந்து மேலும் ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜூன் 8ஆம் தேதி நிஷாந்தினுடைய உடல்நிலை மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில அவருடைய நிலைமை மேலும் மோசமாவது. ஜூன் 11ஆம் தேதி தான் அவர் உயிரிழந்து விட்டதாக அங்கு உடனிருந்து மாலுமிகள் மூலமாக அந்த தகவலானது வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அவருடைய உடலை தாயகம் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து தொடங்கியதாக இந்திய அங்க ஓமனில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வந்துட்டு அந்த தகவலை வெளியிட்டிருந்தார்கள். இறுதியாக நேற்று இரவு 11:50 மணிக்கு அந்த இறுதிக்கட்ட அந்த அப்டேட் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிஷாந்தினுடைய உடலானது அந்த கப்பலில் இருந்து மருத்துவமனைக்கு, அதாவது ஓமன் டுகாம் துறைமுக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும் விரைவில் நாடு கொண்டு வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளை வந்துட்டு இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் குறிப்பாக ஓமன் நாட்டினுடைய துறைமுக அதிகாரிகள் வந்துட்டு அவர்கள் உதவியுடனும் உடலை வந்து தாயகம் கொண்டு வருவதற்கான அந்த அனைத்து ஏற்பாடுகளை வந்துட்டு தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருவதாக நேற்று இரவு அந்த அப்டேட் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்து இது போன்ற அந்த தாக்குதல்கள் வந்துட்டு நிகழக்கூடிய நிலையில அங்கு இன்னும் பல கப்பல்கள், வணிக ரீதியான கப்பல்கள் வந்துட்டு அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த 13 கப்பல்களும் அதே போல இந்தியாவை சேர்ந்த 562 பணியாளர்கள் வந்துட்டு அங்கு சிக்கி தவித்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு சார்பாக தொடர்ந்து நிலைமை அங்கு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதே போல இந்திய பணியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய பணியாற்றும் பல்வேறு கப்பல்களில் பணியாற்றும் அம்மாலுமிகள் தொடர்ந்து தூதரக அதிகாரிகளுடைய அந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிலைமை சீரான பிறகு அவர்கள் தாயகம் கொண்டு வருவதற்காக, மீட்டு கொண்டு வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் வந்துட்டு தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த போர் பதற்றம் தணிந்து அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் வந்துட்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பட்சத்தில் விரைவில் அங்கு சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மாலுமிகள், அந்த பல்வேறு கப்பல்களில் பணியாற்றக்கூடிய இந்திய பணியாளர்கள் வந்துட்டு விரைவில் நாடு திரும்புவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது நிஷாந்தினுடைய இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அவருடைய உடல் டுகாம் துறைமுக மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. விரைவில் நாடு கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வந்துட்டு செய்து வருவதாக இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். போர்ச்சூழல் காரணமாக உடலை உடனடியாக தாயகத்திற்கு கொண்டு வருவதும் அது தொடர்பான நடவடிக்கைகள் தாமதம் ஏற்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் உடலை உடனடியாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் குடும்பத்தினர். தகவல்களுக்கு நன்றி ராஜன் மற்றும் ராஜீவ்.